ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தோமையா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தோமையா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுகிற வேதவசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தியானிக்கிற ஒவ்வொரு வசனமும் அடிமைக்கும் கேட்கிற யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. எஸ் அப்பா. மூல ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் சில வசனங்கள் தியானிக்கலாம். தாவீது ராஜா எது நல்லது என்று சொல்லுகிறார் என்று சில வசனங்கள் தியானிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறத பார்க்கிறோம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இந்த இடத்துல சொல்லுகிறார், எனக்கு உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் இவைகள் எல்லாம் எனக்கு நல்லது. ஏனென்றால் அந்த உபத்திரவத்தின் மூலமாய், அந்த பாடுகள் மூலமாய், அந்த நிந்த அவமானங்கள் மூலமாய் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய பிரமாணங்களில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறதோ, என்னென்னெல்லாம் கர்த்தருடைய காரியங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு எனக்கு இந்த உபத்திரவம் நல்லது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சங்கீதம் 84 அதிகாரம் 10 வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமின் கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அந்த இடத்துல மீண்டும் அதே வார்த்தை சொல்லுகிறார். 1000 நாளை பார்க்கிலும், இந்த உலகத்தில் அநேக நாட்கள் நம் தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்கிறதை பார்க்கிலும், தேவையில்லாத இடங்களிலே மகிழ்ந்து களி கூறுவதை பார்க்கிலும், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்கிறார். அப்போது நாம் எத்தனையோ இடங்களுக்கு நாம் தேவையில்லாத காரியங்களுக்கு சென்று மகிழ்கிறோம் என்று நினைத்து, ஆனால் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் அது ஆலயம் என்று இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிரகாரங்களில் செல்லும் அது ஒரு நாள் நல்லது. கர்த்தருடைய ஆலயத்தில் போகிறது அந்த நாள் எனக்கு நல்லது என்று சொல்லுகிறத பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ஆகாமின் கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கல. அதாவது துன்மார்க்கருடைய கூடாரங்களில், பாவிகளுடைய இடங்களில், பரியாசக்காரன் உட்கார்கிறதான இடங்களில் நான் அந்த இடங்களில் தங்கி இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவையில்லாத மனுஷர்களிடத்தில் என் நேரத்தை செலவழிக்கிறதை பார்க்கிலும், அவர்களிடத்தில் தங்குவதை பார்க்கிலும், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன். அதுதான் நல்லது என்று இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சங்கீத புஸ்தகம் 63 அதிகாரம் 3 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும். இந்த இடத்துல தன் ஜீவனை சொல்லுகிறத பார்க்கிறேன். என் ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவருடைய கிருபை தான் நல்லது அப்படி என்று பார்க்குற. கிருபை என்றால் நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்று பார்க்கிறோம். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று பார்க்கிறோம். அப்படி கிருபை என்றால் தேவன் என்று பார்க்கிறோம். அந்த கிருபை அழியாதது என்று பார்க்கிறோம். அந்த கிருபை நிரந்தரமானது என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். உம்முடைய கிருபைகளை செய்த நன்மைகளை என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். மத்தேயு 16 அதிகாரம் 25 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அதாவது தன் ஜீவனை வெறுக்கிறவன், தன் ஜீவனை இழந்து போகிறவன் நித்தியத்தை கண்டடைவான், பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுவான் என்று இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கிறோம். அதுதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, இந்த அழிந்து போகிற இந்த ஜீவன் பார்க்கிலும் ஆண்டவருடைய கிருபை நல்லது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம உலகத்தில் நமக்கு எதெல்லாம் நல்லது என்று தோன்றுகிறதோ அதெல்லாம் நாம் இழக்கணும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஜீவன் நமக்கு நல்லது என்று பார்க்கலாம், அல்லது நாம் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கை நல்லது என்று நாம் நினைக்கலாம். நம்ம இடத்துல பழகிறவர்கள் இவர்கள் நல்லவர்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாம் ஒரு நாளுக்கு ஒரு நாள் நம்மளை விட்டு இது கடந்து போகும், ஒரு நாள் நம்மை விட்டு இது ஓடி போகும். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் எதுவுமே இல்லை. தேவனுடைய கிருபை தான் நல்லது, தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பது தான் நல்லது என்று தாவீது ராஜா சொல்லுகிறது போல நாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு நல்லது என்று காணப்படுகிறதோ, எதெல்லாம் நமக்கு நல்லது என்று நாம் சொல்லுகிறோமோ அது எல்லாம் நல்லது அல்ல என்று நினைத்து நம்மளுடைய உபத்திரவத்தை பார்த்து நாம் நல்லது என்று நினைக்கணும். காரணம், உபத்திரவங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் செல்ல முடியும் என்று பார்க்கிறோம். பாடுகள் மத்தியில் தான் தேவனை பரமனை நாம் காண முடியும் என்று பார்க்கிறோம். உபத்திரவம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தான் உபத்திரவத்தை பார்த்து நாம் நல்லது என்று சொல்வோமானால் அது மிகவும் நல்லது என்று நாம் பார்க்கிறோம். ஆகாரத்தை பார்க்கிலும் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று இந்த உடைக்காகவும் இந்த ஜீவனுக்காக நம்ம கவலைப்படாதபடி நித்தியத்திற்காக நாம் கவலைப்படுவோமானால் அதுவே விசேஷித்த மாணவைகள் என்று நாம் பார்க்கிறோம். தம் ஜீவனை நாம் ரட்சிக்க விரும்புகிறவர்களாய் இருப்போமானால் அந்த நித்தியத்தை நாம் இழந்து போவோம். ஆண்டவர் நிமித்தம் நம்மளுடைய ஜீவனை நாம் இழந்து போனால் அந்த நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்தியத்தை பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம்மிடத்தில் படும்படிக்கு நாம் அதற்காக பிரயாசப்படணும். தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காக நாம் பிரயாசப்படணும். தேவையில்லாத இடங்களுக்கு சென்று தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நாம் நேரத்தை வீணாக்கி கொள்ளுகிற இந்த காலங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளுவர்களாய் நாம் காணப்படுவோமானால் அதுவே நல்லது என்று நாம் பார்க்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, உபத்திரப்படுகிறது நல்லது, தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது நல்லது, இப்படி அநேக நல்லது என்று வேதத்தில் பார்க்கிறோம். நமக்கு கூட வேதத்தில் பார்க்கணும், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேக உண்டு, ஆனால் அவைகள் எல்லாம் மரண வழிகள் என்று பார்க்கிறோம். நமக்கு நாம் நேசிக்கிறவர்கள் நாம் அனுபவிக்கிற காரியங்கள் நல்லது என்று நமக்கு தோணலாம். ஆனால் அவைகள் வேத வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு இது சரியான வழிதானா அல்லது நாம் செய்கிற காரியங்கள் நல்லதா என்று நாமே நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமானதாக செய்து அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.